நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டு அந்த கேள்வி எதுனா அழகாக நம்ம வெண்பாவை கடத்தின்னு போயிட்டு அழகாக ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு ஓரமாக உட்கார வச்சுறாங்க. என்னம்மா வெண்பா, நீ ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க, வாழ்க்கையில் நீ ஏதோ பெருசாக பார்க்க போகிற, உங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எப்படி பண்ணியிருக்க தெரியுமா? சாதாரணமான திருடங்கிட்ட தப்பிச்சுட்டு மிகப்பெரிய திருடங்கிட்ட மாட்டின்னு இருக்கேன். நான்லாம் அசால்ட்டாக ஒரு பக்கம் 4-5 பேரை கடத்தி எட்டுன்னு போயிட்டு வித்துட்டு இருந்துனே இருப்பேன். மாதத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு 5 பேரை கடத்திடுவேன். எப்படியோ இன்னைக்கு என்னடா 4 பேர் தான் கடத்திருக்கமே, துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். நீயே வாண்டடா மாட்டிக்கிட்ட. நான் வலையே விரிக்கல, ஆனால் நீயே வலையை விரிச்சு நீயே மாட்டிக்கிட்டு எனக்கு செம்மையான ஒரு அமௌண்ட்டை நீ வாங்கி தரப்போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே ஐயோ பாட்டி என்னை விட்டுருக்கு பாட்டி, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாட்டி, எங்கள் அப்பா இன்னும் கஷ்டப்படுவாங்க, நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்களே காசு எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க, எங்கள் அப்பா கிட்ட என்னை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நான் உங்கள் அப்பா பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கௌதம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதோட ஓனர் தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னது கௌதம் இண்டஸ்ட்ரி ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. உடனே பார்க்கணுமே ஆடுற ஜாக் பாட்டை அடிச்சுட்டு படுறான். வேற மாதிரி ஒரு பக்கம் கௌதம் கிட்ட மிரட்டி பல்கான ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கலாமே, அது மூலமாக நமக்கு மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு பணமாக சம்பாதிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த வாய்ப்பை விடக்கூடாது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அடி 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 அடின்னு அடிக்க ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆக போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க, எதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அதாவது விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொறுத்தது போதும் பொங்கி எழுறா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பொங்கி எழுந்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாரையும் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. என் பொண்ணு எங்கே போனால் எங்கே எப்படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன், கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் சொல்ல போலீஸ் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு விஜய்க்கு. மிஸ்டர் விஜய், உங்கள் பொண்ணை கடத்திக்கிறது ஃபஸ்ட்டு கடத்திக்கிற நபர் நம்ம தீபிகாவோட ஆள் தான், இருந்தாலும் அவங்ககிட்ட தப்பிச்சு உங்கள் பொண்ணு வெளியே ஓடி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்திருக்கு, அந்த கேள்வி தான் கடத்தியிருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா மூலமா கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கிழவி தான் கரெக்டாக கூட்டின்னு போகிறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த கிழவி யார் என்னன்றது நல்லாவே தெரியும். அவள் சரியான பணப்பேய் பிடிச்சி அவள் குழந்தைகளெல்லாம் கடத்தி பணத்து மேலே பணத்தை பேராசைப்பட்டுனே இருப்பாள். அவள் கையில் குழந்தைங்க மாட்டுச்சு, தப்பிக்கிறது ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஓஹோ இதுதான் விஷயமா, இதுக்கு மேலே இதை இப்படி விடக்கூடாது, முடிஞ்சது என்னால் என்ன முடியுமோ நான் செய்கிறேன், எப்படியாவது உங்கள் குழந்தைய மீட்டு தரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நம்ம போலீஸ் அதிகாரி. அதே சமயத்தில் அந்த கேடு கட்டவ எங்கடா போனா என்னடா பண்ணிருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, அவள் பண்ணுறதுக்கு எல்லாமே அவளை நாராக ஒரு பக்கம் பிச்சு பிராயின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பக்கம் வெறி இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்களை கடத்தி அதில் தான் சாப்பிடணும்னு என்னடா அவசியம், அதுக்கு சாப்பிடாம பட்னியாக இருந்தே செத்தலாமடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணம் இருக்கும். என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில தருதலையை பண்ணுறதுனால வாழ்க்கையில் யாருமே நம்ப தோண மாட்டேங்குது. ஐயோ இப்படி இருந்துருவாங்களோ, ஐயோ அப்படி பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு பயத்துக்கு மேலே பயம் வாழ்க்கையே ஒரு பக்கம் சீரழிச்சிடுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம், இதை பற்றி இனிமேல் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் அந்த ரூட்டில் போயின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கடத்தினாலே அவனோட தாத்தா அதாவது கதிரேசனுக்கு இவளுக்கு நிறைய விஷயங்கள் ஒத்து போயின்னு இருக்குங்க. நம்ம தலைவனும் நிறைய பேரை கடத்துறதுக்கு இந்த மாதிரி இல்லையில்லான வேலைக்கு எல்லாமே அந்த கேள்வியை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர்கிட்ட தான் இப்போதைக்கு நம்ம வெண்பா இருக்கா. ஆனால் அவர் அந்த உண்மையை சொல்லவே இல்லை. இந்த தெரிஞ்சதுமே விஜயை பற்றி விசாரிக்கிறேன். அப்புறம் கதிரேசனோட பேத்தியும் தெரிய வந்து, சரி ஓகே அவன் ஓனராக இருந்தால் அவன் பேத்தி நம்ம கடத்தக்கூடாது, அவனுக்கே தெரியாமல் கேமை போட்டு இந்த கேமில் பல்காக ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்கணும், நமக்கு கொஞ்சமான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவன் மட்டும் பல்காக சம்பாதிக்கணும், நம்ம மட்டும் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனையெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக இறங்கிட்டாங்க, இப்படியெல்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பித்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நிற்க முடியாது, அப்படியே சும்மா பிசுறு தட்டுது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் மல்லிக்கு ஃபோன் பண்ணி எதனா தகவல் வந்துச்சா, யாரான சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மல்லி ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் வந்துச்சு, எனக்கு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. யாருன்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் அவன் யாருன்னு டக்குன்னு ட்ரேஸ்வர் பண்ணிங்களா, இல்லை ட்ரேஸ்வர் பண்ண தான் இருக்குது, அவங்க அடிக்கடி லொக்கேஷன் மாறிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இந்த கிளிக்கிட்ட எப்படா டெக்னாலஜி உலகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கைவாசம் தாங்க. கைவாசத்துக்கு ஆள் வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்க மூலியமாக தான். ஏன்னா பெருசாக ஒரு இடத்துல கை வைக்க போகிறோம்னா எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திச்சு கை வைக்கணும். நம்ம தீபிகா கை வைக்கிறாங்களே, முட்டாள்தனமாக கை வச்சுட்டு லாஸ்ட்டில் மாட்டிக்கிறாங்களே, அந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டாக சிந்திச்சு யோசிச்சு செய்யணும் அப்படின்றத அவங்க ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக செஞ்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகின்னு போயிட்டு தான் இருக்குது. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன்
தீபக் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சொல்கிறாரு, இதோ பார் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்சி உங்கள் பொண்ணை மீட்டு தர்றது என்னோட பொறுப்பு, எவனாலும் இருக்கட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. இதை கேட்டதான் ஷாக் ஆயிரம். ஒரு பக்கம் நமக்கு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோபம் ஆவேசம் எல்லாமே இருக்குது, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை பண்ணுறாங்களோ ஒரு வேளை பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல யோசிக்க தான் தோணுது. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுன்னு ஐயோ என்ன அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணிலே ஒரு பக்கம் கண்ணீர் தெரியுது. பாவண்டா அந்த குழந்தை ஏன்டா இந்த மாதிரி சுத்தப்படுத்துறான், அந்த கிளவி மட்டும் என் கையில் கிடச்சா அவளை அப்படியே பொழந்து மூஞ்சியெல்லாம் ஓட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி குழந்தைனால கடத்தி அது மூலம் தான் சாப்பிடணும்னு என்னடா இருக்குடி, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நம்ம என்ன தான் சொன்னாலும் எதாவது சொன்னாலும் அவங்க பண்ணுறத தான் அவங்க பண்ணுவாங்க, நாம் சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி நண்பர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்க மாதிரி பக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம். அந்த நம்பருக்கு தருகு ஏண்டா ஒழுங்கா போடு, இழுத்தோடு இப்படி டவுசர் இழுத்துடுறாடி மாட்டாத.